ரொட்டேட்டர் வச்சிருக்க உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தான் இந்த வீடியோ. ஸோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. மல்டி கியர் பஸ் மாடல்ல ஆயில் சர்வீஸ், அதாவது ஆயில் மாத்துறது வந்து பாத்தீங்கன்னா நீங்களே எப்படி பண்ணலாம் அப்படிங்கறத வாங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம். நீங்க இப்ப பாத்துட்டு பாத்தீங்கன்னா நம்மளோட மல்டி கியர் பாக்ஸ் தான். ஸோ அதுல பேக் டோரை பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஸோ 6 போல்ட் இருக்கும். ஸோ அந்த 6 போல்ட்டை நீங்க கழட்டுறது மூலியமாவே லூஸ் பண்ணே பாத்தீங்கன்னா இது மூலியமாவே ஆயில் பாத்தீங்கன்னா வெளியே வந்துடும். ஸோ அது வேணும்னா நீங்க கீழே ஏதாவது வச்சு நீங்க பிடிச்சிக்கலாம். ஸோ இல்லைனாலும் நீங்க அப்படியே விட்டுருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இவ்வளவுதான் நம்ம இந்த ஆயில் வெளியே எடுத்துறதுக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இது ஆயில் கேஜி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை பார்த்தீங்கன்னா நீங்க கழட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ ஆயில் எந்த லெவல்ல இருக்கு அப்படின்றது. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா 2 கோடு மாதிரி வரும். உங்களுக்கு பார்த்தா நல்லா தெரியுங்க, நான் ஜூம் பண்ணுறேன். ஸோ ஜூம் பண்ணால் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அது பாருங்க 2 லெவல் இருக்கும். ஸோ அந்த 2ஆம் கோட் வரையும் இது வரையும் பார்த்தீங்கன்னா ஆயில் இருக்கணும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இதுலேயே நீங்கள் என்ன பார்க்க வேண்டியது இருக்குன்னா அந்த ஆயில் வந்து கொஞ்சம் தெளிவாக இருக்கணும். இதில் பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஸோ அதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். தெளிவாக இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணணும்னா புது ஆயில் நீங்கள் மாற்றிக்க வேண்டியதுதான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதை நம்ம அதில் வச்சிடலாம். ஸோ பக்கத்தில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு ஹோல்ஸ் உங்களுக்கு தெரியும். ஸோ அது வந்து பிரீத்தர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதை நம்ம கழட்டணும். ஸோ ஆயில் வந்து நம்ம ஊற்றணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இதை கழட்டிக்கணும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே இருக்கு பார்த்தீங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா 19 ஸ்பேனர் வச்சு நீங்கள் கழட்டலாம். ஸோ அதை கழட்டிட்டு இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆயில் ஊற்றிக்கலாம். ஸோ நம்மளை பொறுத்த வரைக்கும் இதில் 4 லிட்டர் பார்த்தீங்கன்னா பிடிக்கும். ஸோ 4 லிட்டர் ஆயில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். 140 ஆயில் தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் டியூபில் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். இது அவ்வளோதான். ஸோ அடுத்து சைட் கீர் பாக்ஸில் எப்படி ஆயில் சேஞ்ச் பண்ணலாம் அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஆயில் டோரில் இதில் ஆயில் ஊற்றுருங்க. இதை கழட்டி விட்டு இதை பிரீத்தருமாங்க. ஸோ ஏர் ரிலீஸ் ஆகிறதுக்காக இது கொடுத்துருக்காங்க. இதை கழட்டி விட்டு இதில் எவ்வளோ ஆயில் ஊற்றணும். 4 லிட்டர் கெப்பாசிட்டி. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா அந்த சைடில் லெவல் போல்டு கொடுத்துருப்பாங்க. இது பார்த்தீங்கன்னாக்கா நம்ம 26 ஸ்பேனருங்க போட்டு லூஸ் பண்ணி விட்டு ஸோ இது வழியாக ஆயில் லெவல் பார்த்துக்கலாம். ஸோ ட்ரை பண்ணணும்னா அடியில் பார்த்தீங்கன்னாக்கா 26ங்க. ஸோ அந்த ஸ்பேனர் போட்டு லூஸ் பண்ணி விட்டிங்கன்னா ஆயில் ட்ரை ஆகிடும் கீழே. ஸோ அப்புறம் பிறகு நம்ம என்னென்னா இந்த போல்ட்டு போட்டு விட்டு இதையும் போட்டு விட்டு நம்ம ஆயில் ஃபில் பண்ண வேண்டியதான், வேறு எதுவும் கிடையாது. அடுத்து பார்த்தீங்கன்னா சைட் கீர் பாக்ஸுக்கு ஆப்போசிட் சைடில் இருக்கக்கூடிய அந்த ஸ்டார் கப் இருக்கு இல்லைங்களா. ஸோ ஆப்போசிட் சைடில் இருக்கக்கூடிய இதில் பார்த்தீங்கன்னா நிறைய இதில் க்ரீஸ் வரும். ஸோ நம்மளதில் பார்த்தீங்கன்னா ஆயில் தான். ஸோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா லெவல் போல்டு. ஸோ அதை கழட்டி விட்டு நீங்கள் அதில் வருதான்னு பார்க்கணும். ஸோ அதான் லெவலு. ஸோ நீங்கள் மொத்தமாக ட்ரை பண்ணணும்னா இருக்கிற அந்த 6 போல்ட்டையும் நீங்கள் கழட்டிட்டிங்கன்னா உங்களுக்கு அதிலே ஆயில் ட்ரை ஆயிரும். ஸோ அதுக்கப்புறம் திருப்பி வச்சு டைட் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த லெவல் போல்ட்டையும் கழட்டி விட்டு மேலே இருக்க போல்ட்டையும் கழட்டி விட்டு நீங்கள் மேலே இதில் ஒரு 100 ml 100 ml தான் பார்த்தீங்கன்னா அது பிடிக்கும். ஸோ நீங்கள் அதை ஊற்றுறப்பே உங்களுக்கு சைடில் வந்து லெவல் போல்டில் வந்து வெளியே வரும். ஸோ அதிலே நீங்கள் கனெக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். அவ்வளோதான். இப்படி பார்த்தீங்கன்னா ஈஸியாக நீங்களே ஆயிலை பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோவுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட இன்ஸ்டா பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. மேலும் இதோட கான்டாக்ட் இருக்குது, கான்டாக்ட் பண்ணுங்கள்.